ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே பை, இல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் ஆன உடனே செல், அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க. மார்க்கெட் எப்பயுமே பெண்டிங் ஆர்டர்ஸ் எங்க இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? நீங்க ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே பை பண்ணிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ரிசீவ் ரேஷியோ புவரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இது ஒரு சப்ளை ஜோன். நம்ம சப்ளை ஜோன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்க, எனக்கு லிக்விடிட்டி ரன் நடந்திருக்கு, ஸ்வீப் நடக்கல. மார்க்கெட் சப்ளை ஜோனை டச் ஆன உடனே என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. டவுன் சைட் ஃபால் ஆயிருக்கா? நீங்க டவுன் சைட் ஃபால் ஆகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? லோவை டார்கெட் பண்ணுவீங்க. டவுன் சைட் ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் லோவை இங்க நீங்க டார்கெட், இந்த மாதிரி டார்கெட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க எங்க டார்கெட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் எங்க இருக்குன்னு அங்க தான் டார்கெட் பண்ணணும். இப்போ நீங்க எங்க பாத்தீங்கன்னா எங்க உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் இருக்கு? திஸ் ஒன். ஸோ இதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கும். பிளைண்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனாலே நீங்க ஒரு என்ட்ரி எடுக்காதீங்க. லுக் ஃபார் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்டர்ஸ் எங்க இருக்குன்னு பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி ஆகுங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் பாருங்க, மார்க்கெட் இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கா? நீங்க கன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரேட் எடுத்தாலும் எனக்கு டிமாண்ட் ஜோன் எங்க இருக்கு பாருங்க. திஸ் இஸ் யுவர் டிமாண்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் அங்கதான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்க வந்து லோ டார்கெட் பண்ணலாம். போஸ்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு லோ வந்திருக்கு. பட் ஆனா உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் டிமாண்ட் ஜோன்ஸாக தான் இருக்கும்.